Happy morning students. Today in your science class we start a new lesson, unit 6, sound. So sound அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாடியில் நமக்கு எந்த சென்ஸ் ஆர்கன் ஞாபகம் வருது சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளோட ஹியர் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்மளோட த்ரோட்டாக இருந்தாலுமே நம்ம அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுற த்ரோட்டை விட நமக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஹியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா வெளியில் வர அந்த சவுண்ட் நம்ம ஹியரில் எந்த அளவுக்கு நமக்கு கேட்குதோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த சவுண்டை ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஹியரில் வந்து சவுண்ட் ஃபீல் ஆனால் மட்டும்தான் நமக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆனதே நமக்கு தெரியும். ஸோ அந்த சவுண்டால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன ஹசார்ட்ஸ் இருக்குது, இதனால் இதை வந்து எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், சவுண்டால் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குன்றதை பற்றி இந்த லெசனில் டீப் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த லெசன்ஸ் நவ். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் சவுண்ட்? இந்த சவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? சவுண்ட் வந்து நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகுதா, மேனுஃபேக்சரிங் அதாவது மெக்கானிக்கலாக ப்ரொடியூஸ் ஆகுதா? சவுண்ட் வந்து நேச்சுரலாகவும் ப்ரொடியூஸ் ஆகும், மெக்கானிக்கலாகவும் ப்ரொடியூஸ் ஆகும். இன் நேச்சர் ஒரு நல்ல ஸ்ட்ரோம் இருக்கும் பொழுது, ஒரு நல்ல ரெயின்ஃபால் ஆகும் பொழுது, இல்லை ஒரு தண்டர் இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், நேச்சுரலாகவே சவுண்டு வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ ரீசெண்டாக நிர்வா புயல் வந்தது, நிர்வா புயலில் கூட நிறைய காற்றடிச்சிது. அந்த காற்றுல நம்ம என்ன பண்ண முடியும், சவுண்டை ஈஸியாக ஃபீல் பண்ணலாம். இதெல்லாம் நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட். ஸோ ஆர்டிஃபிஷியல் சவுண்ட் வந்து நிறைய இருக்குது, மெக்கானிக்கலாக ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட் வந்து இந்த வேர்ல்டில் நிறைய இருக்குது. ஸோ இதனால் என்னென்ன பொல்யூஷன்ஸ்லாம் ஆகுது, இதனால் ஹியூமன்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகிறாங்கன்றத இந்த லெசனில் நம்ம டீப் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் சவுண்ட்? சவுண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஸோ சவுண்டுக்கான ஒரு சிம்பிள் டெஃபினிஷன்: the vibration of the molecules around their balanced position that can be detected by the human ear. பேலன்ஸ்டு பொசிஷனில் ஹியூமன் ஹியரால் டிடெக்ட் பண்ணக்கூடியது தான் ஒரு வைப்ரேஷனை டிடெக்ட் பண்ண முடிஞ்சால் தட் இஸ் கால்ட் ஆஸ் சவுண்ட். ஓகேவா? ஸோ த வைப்ரேஷன் காஸ் த வேரியேஷன் இன் ஏர் ப்ரெஷர் அரவுண்ட் த அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். சவுண்ட் ப்ராபகேட்ஸ் ஆஸ் எ ப்ரெஷர் வேவ்ஸ். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம சவுண்டுக்கும் லைட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். லைட் ஈவன் கேன் ட்ராவல் த்ரூ த வேக்கம். லைட் வந்து வேக்கம்லேயும் ட்ராவல் பண்ணும், காற்றே இல்லாத வெற்றிடத்துலேயும் லைட் ட்ராவல் பண்ணும். பட் சவுண்ட் அப்படி கிடையாது. சவுண்டு வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகி போகணுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஹேர் ப்ரெசன்ட் ஆகிருக்கணும், காற்று கண்டிப்பாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் அதோட சவுண்ட் வேவ்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகி போகும். ஸோ இதுதான் சவுண்டோட சிம்பிள் டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட். சவுண்ட் எங்கெல்லாம் ப்ரொடக்ஷன் ஆகுது, எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுதுன்றதை பார்க்கலாம். சவுண்ட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தட் மூவ்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ். சவுண்ட் வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது, ப்ளஸ் வேவ்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. வைப்ரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ப்ரொடியூஸ்டு சவுண்ட். வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் த கைனடிக் எனர்ஜி டு ஏர் மாலிகுல்ஸ். Vibrating object transfer the kinetic energy air molecules around them. The vibration of the air molecules are detected by the eardrum as sound. So நம்மளோட இயர்க்குள்ள இயர் ட்ரம் இருக்குது. ஸோ அந்த இயர் ட்ரம்மில் வைப்ரேஷன் எந்த அளவுக்கு ஃபீல் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் சவுண்டோட நம்ம ஹியரிங் குவாலிட்டியை வந்து இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் த வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட். வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு சவுண்ட் என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். இந்த வைப்ரேஷனை பேஸ் பண்ண சவுண்டை நீங்கள் ஈஸியாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் காலியாக இருக்கிற வெசல்ஸ், குக்கிங் வெசல்ஸ் எடுத்துக்கோங்க. டம்ளர், பவுல், கிண்ணம், அப்புறம் சாதம் செய்கிற பாத்திரம், இந்த மாதிரி நிறைய பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஒவ்வொரு பாத்திரத்துலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஒரு அயன் ராடோ ஏதாவது வச்சு லைட்டாக தட்டி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் சவுண்ட் வந்து வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ். ப்ராபகேஷன் அப்படின்றது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு சவுண்ட் ட்ராவல் ஆகி போகிறது. ஸோ இன் ஓல்டன் டேஸில் சவுண்டை நம்ம ஃபஸ்ட்டு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இதோட நேம் என்ன யாருக்காவது தெரியுமா? ஸோ இது யார் வந்து இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சான்னா தாமஸ் ஆல்வா எடிசன் இன் 1877 இன்வெர்டட் இதோட நேம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஃபோனோகிராம். இதோட நேம் வந்து ஃபோனோகிராம். இட் இஸ் எ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுதான் ஃபஸ்ட்டு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து இதை டிடெக்ட் பண்ணார், ஃபைன் பண்ணார், கண்டுபிடிச்சார், டிஸ்கவர் பண்ணார். டிவைஸ் தட் பிளேட் த ரெக்கார்டர் சவுண்ட். ரெக்கார்ட் பண்ண மியூசிக்ஸ் வந்து சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இந்த ஓல்டன் டேஸில் வந்து யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். சவுண்டோட ஸ்பீடை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்சர்வ் அண்ட் வால். டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்சர்வர் அண்ட் வால். ஒரு செவுத்துக்கும் அதை கேட்ட ஹியர் பண்ண ஹியூமன்ஸ்க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் அண்ட் டோட்டல் டைம் டேக்கன், அது ஹியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு இன்ட்டு 2.
200 into number of claps is divided by total time taken meter by seconds. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக சவுண்டை வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் in air at normal temperature is about 330 minutes by second. ஒரு செகண்டில் 330 meters என்ன பண்ணுமா, சவுண்ட் வந்து ட்ராவல் பண்ணுமா. Speed of sound increases as the temperature of the medium decreases. So temperature medium வந்து speed of sound increase ஆகும் எப்பனா temperature of the medium decrease ஆகும்போது speed of the sound வந்து increase ஆகும். Sound waves travels faster in a denser medium than that in a less dense medium. சவுண்ட் எப்படி ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும், டென்சர் மீடியத்தில் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும், லெஸ் டென்சிட்டியில் வந்து என்ன பண்ணும், ஸ்லோவாக ட்ராவல் பண்ணும். ஸோ இதுதான் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஹவு டஸ் சவுண்ட் ட்ராவல், எப்படி சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகுது. சவுண்ட் வாஸ் a compressed particle in the whatever kind of matter it is traveling in. It can travel in solid, liquid and gas. ஸோ சவுண்ட் வந்து எல்லாத்துலேயுமே சாலிட், லிக்விட், கேஸ் எல்லா மீடியத்துலையுமே வந்து சவுண்டு ட்ராவல் பண்ணும். இட் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் த்ரூ த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மேட்டர். சாலிடில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் இருக்கும், லிக்விடில் ட்ராவல் பண்ண ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் இருக்கும், அண்ட் கேஸில் ட்ராவல் பண்ணும்போது சவுண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே சேமாக இருக்காது, பட் ஸ்பீட் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஆகி இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சவுண்ட் வேவ்ஸ். ஸோ சவுண்ட் வேவ்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய சீரியல்ஸில் வந்து பார்க்கும்போது, சீரியல்ஸ் ஃபிலிம்ஸில் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா பக்கத்தில் ஒரு சிஸ்டம் மானிட்டரில் வந்து லைன்ஸ் அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்க நமக்கு இந்த பிக்சர் பார்க்கும்போது இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஏ சவுண்ட் வேவ்ஸ். இந்த வேவ்ஸ் எப்படி வந்து ட்ராவல் ஆகி நம்மளோட ஹியருக்கு வந்து ரீச் ஆகுதுன்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ டைரக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், ரிஃப்ராக்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன். ரிஃப்ராக்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் இந்த மாதிரியில் தான் வந்து சவுண்டு வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் ஆகி போகுது. ஸோ அந்த ரிஃப்ராக்ஷன் அண்ட் கம்ப்ரெஷனுக்கு இடைப்பட்ட அந்த வேவ் லென்த்தை நம்ம மெஷர் பண்ணும்பொழுது அதோட சவுண்ட் வேவ் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். Sound is a pressure waves. Sound is a pressure waves. ஸோ இதில் ரிஃப்ராக்ஷன் அண்டு கம்ப்ரெஷன். கம்ப்ரெஷன் இருக்க இடத்துல அதோட வேவ் வந்து ரொம்ப அதிகமாக நெருக்கமாக இருக்கும், ஸோ இருக்க இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் அதோட டைமும் இருக்கும். ஸோ இதுதான் சவுண்ட் ட்ராவல் ஃப்ரம் த ஏர். C stands for compression and R stands for refractions. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் மோஷன்ஸ். ஒரு வேவ் சவுண்ட் வந்து வேவ் ட்ராவல் ஆகி போகுதுன்னா அதோட கேரக்டர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். All types of traveling waves transport energy. Study a single wave pulse shows that it is begun with the vibration and transmitted through the internal force in the medium. சவுண்ட் ட்ராவல் பண்ணணும்னா கண்டிப்பாக அது வந்து என்ன பண்ணும், ஒரு மீடியம் இருக்கும். அது ட்ராவல் ஆகி போகிறதுக்கு ஒரு மீடியம் இருக்கும். ஸோ இந்த வேவ்ஸ் வந்து 2 டைப்ஸில் இருக்குது. ஒன் இஸ் மெக்கானிக்கல் வேவ்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இதில் மெக்கானிக் வேவ்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, லாங்கிடியூடினல் வேவ்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர் வேவ்ஸ். இந்த லாங்கிடியூடினல் வேவ்ஸ் வந்து சவுண்ட் வேவ்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர் வேவ்ஸ் வந்து வாட்டர் வேவ்ஸ். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ். ஸோ லாங்கிடியூடினல் வேவ்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபர் வேவ்ஸ் வந்து இப்படி வேவ் லைன்ஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் டெலிவிஷன், விசிபிள் லைட், இது வந்து லாங்கிடியூடினல் வேவ்ஸ். அண்ட் மியூசிக் சிஸ்டம்லேருந்து வர வேவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் டெலிவிஷன், விசிபிள் லைட்ஸ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். அண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வர வேவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் சிஸ்டத்துலேருந்து வர வேவ்ஸ் வந்து லாங்கிடியூடினல் வேவ்ஸ். மியூசிக் சிஸ்டத்துலேருந்து வர வேவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் வேவ்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் மூலமாக தான் நமக்கு சவுண்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக ட்ராவல் ஆகி போகுது. இந்த 2 டைப்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லாங்கிடியூடினல் வேவ்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர் வேவ்ஸ். இந்த மாதிரி 2 டைப்ஸ் இருக்குது. இந்த 2 டைப்ஸ் வேவ்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணதா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் இதை பேஸ் பண்ணதா இருக்கும். ஸோ சின்றது கான்ட்ராக்ஷன், கம்ப்ரெஷன் அண்ட் ஆன்றது ரிலாக்ஸேஷன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட். சவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ சவுண்டுக்கு என்னென்ன பேசிக் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குன்னா, they can be louder or softer or higher to low or melodic or just noisy. So இது எல்லாமே சவுண்டோட some basic properties. So measurable quality and effect of ears எதை பேஸ் பண்ணதா இருக்கு, நம்மளோட இயரோட எஃபெக்டை பேஸ் பண்ணதா தான் இந்த நாய்ஸ் பொல்யூஷன் வந்து கிரியேட் ஆகுது. இன்டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹார்மோனிக் கான்டென்ட் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லவுட்னஸ். லவுட்னஸ்னா என்ன?
two key factors. Loudness is your perception of your energy that sound waves have. Two key factors: amount of energy, amplitude, difference from the source of sound, intensity, energy per second. So இதை பேஸ் பண்ணதாக தான் loudness வந்து இருக்கு. ஸோ loudness அப்படின்றது சவுண்டோட ஒரு சிம்பிள் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் loudness. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது pitch. pitch அப்படின்னு சொன்னது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? ஸோ நிறைய மியூசிக்கல் ஷோஸ் பார்க்கும்போது இந்த பிட்ச்லேருந்து இந்த பிட்ச்சில் பாடுங்க, ஹை பிட்ச்சில் பாடுங்க, லோ பிட்ச்சில் பாடுவாங்க நிறைய சொல்லுவாங்க. ஸோ இதுதான் pitch. ஸோ pitch is an observed property of sound. We associate the pitch and qualitative difference between the two sounds. ரெண்டு சவுண்டுக்கு இடைப்பட்ட ஒரு குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸை மென்ஷன் பண்ணி தான் இந்த பிட்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளூட் ஆர் டியூபா அப்படின்னு எடுத்துக்கும் போது எது ஹை பிட்ச்ல இருக்கும்னா ஃப்ளூட். ஸோ பிட்ச் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு தி frequency of sound wave. A sound wave with a higher pitch has greater frequency. ஸோ பிட்ச் ஹையரா இருந்துச்சுன்னா அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? ரொம்ப கிரேட்டரா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணதாக தான் பிட்ச் வந்து இருக்கும். ஸோ பிட்ச்ன்றது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ சவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு ஜென்ரலாக பார்த்தோன்னா வால்யூம், பிட்ச் அண்ட் ஸ்பீட் ப்ராபகேஷன் இது எல்லாமே சவுண்ட்ஸோட சம் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் சவுண்ட் வேவ்ஸ். சவுண்ட் வேவ்ஸ் ஆர் மெக்கானிக்கல். ஆல்ரெடி ஐ டோல்ட் தட் சவுண்ட் வேவ்ஸ் ஆர் மெக்கானிக்கல்ஸ் ரெக்வயர் மீடியம் டு ட்ரான்ஸ்ஃபர். அதே மாதிரி வைப்ரேஷன் ஆர் மூவ்மெண்ட் ஆஃப் ஹேர் இது மூலமாக தான் சவுண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், சவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். when sound is made up of vibration make a surroundings in the hair liquid or vibration. நம்ம சவுண்ட் வந்து எல்லா மீடியத்துலையுமே 3 மீடியம் சாலிட், லிக்விட், கேஸ் இந்த 3 மீடியத்துலேயும் சவுண்ட் வந்து ட்ராவல் பண்ணக்கூடியது. ஸோ இது வரைக்கும் சவுண்ட்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மியூசிக். மியூசிக் அப்படின்னு சொல்கிறது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நல்ல ஒரு சந்தோஷம், மனசுக்கு ஒரு நிம்மதி, இது மாதிரி ரிலாக்ஸேஷனான ஒரு மோட் வந்து இந்த மியூசிக் அப்படின்னு சொல்லும்போது ஆன் ஆகும். மியூசிக் அப்படின்றது நம்மளோட லைஃப்பில் எல்லா சுச்சுவேஷன்லையுமே நம்ம கூட ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சுது. மியூசிக் சொன்னது நமக்கு எஸ்பி சார் ஞாபகம் வருவாங்க. ஸோ எஸ்பிபி சாரோட சாங்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் எல்லா டைம் ஆல் டைம் எவர் கிரீன் சாங்ஸாக இருக்கும். ஸோ நம்ம சோகமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்டாக இருக்கும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக இருக்கட்டும், ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடியதாக இந்த மியூசிக்ஸ் இருக்கும். ஸோ மியூசிக்ன்றது நம்ம லைஃபோட ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட்டு. ஸோ சாங்ஸ் அதில் என்ன வேணா இருக்கலாம், அதில் சாங்ஸோட லைன்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதை விட நம்மளோட மனசு நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எது மேலே இருக்கும்னா அந்த மியூசிக்ஸ் மேலே தான் இருக்கும். ஸோ இந்த மியூசிக்ஸ் எல்லாமே எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து தான் மியூசிக்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நல்ல சாங்ஸ்க்கான மியூசிக்கை நம்ம எப்படி வேணால் சூஸ் பண்ணலாம் இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ சம் பேசிக் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்களாம் இதை பார்த்துருக்கீங்களா? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? கொஞ்சம் நல்லா ரிமெம்பர் பண்ணி இல்லை சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. பர்க்யூஷன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ பர்க்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸோட ஒர்க் அதில் வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் கொடுக்கணும். ஸோ இதுதான் பர்க்யூஷன் ஃபேமிலிஸில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது நம்மளோட என்ன அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் சவுண்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் பர்க்யூஷன்ஸ் ஃபேமிலி. ஸோ சைலோஃபோன்ஸ், ட்ரம்ஸ் இது எல்லாமே வந்து பர்க்யூஷன் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்ட்ரிங்ஸ் ஃபேமிலி. ஸ்ட்ரிங் ஃபேமிலின்றது கம்பிகளால் இணைக்கப்பட்ட மியூசிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? அந்த கம்பிகளை நம்ம மீட்கும் பொழுது அதுங்களை நம்ம வைப்ரேட்டுக்கு உண்டாக்கும் பொழுது நமக்கு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வீணா, வயலின், வயலா அண்ட் டபுள் பாஸ், இந்த மாதிரி கிட்டார் இது எல்லாமே வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். ஸோ இதை வந்து நிறைய பேர் காயின் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, கம்பி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. மொத்தம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வைப்ரேட் ஆகும்போது தான் நமக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரிங்ஸ், பர்க்யூஷன்ஸ், பிராஸ் அண்ட் வுட்வைட்ஸ். ஸோ வுட்வைட்ஸ் அப்படின்றது நாதஸ்வரம், புல்லாங்குழல் இது எல்லாமே வுட்வைட்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ இது மாதிரி எல்லா இசை கருவிகளுமே வந்து ஒரு இசையை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்மளோட மனசுக்கு எப்பயும் ஒரு ரிலாக்ஷன், பீஸ்ஃபுல் மைண்டை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எத்தனை டைப்னு பார்த்தோம்? 4 டைப்ஸ் பார்த்தோம். என்னென்ன? ஸ்ட்ரிங்ஸ், வுட்ஸ் அண்ட் தென் பர்க்யூஷன்ஸ், பிராஸ், ஓகேங்களா, வுட்வைட்ஸ். இது மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மியூசிக் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன் கொடுக்குன்றதை பார்த்தோம். இதே வந்து சவுண்டு வந்து நமக்கு எப்போ ஒரு இரிட்டேட்டிங்கை கொடுக்குன்னா அது பொல்யூஷன் நாய்ஸாக மாறும்பொழுது தான் நமக்கு இரிட்டேஷனை கொடுக்கும். ஸோ இந்த நாய்ஸ் பொல்யூஷன் எங்கெல்லாம் க்ரியேட் ஆகுது? ஃபர்ஸ்ட் நம்ம நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு ஞாபகம் வர இடம் இந்த மாதிரியான டிராஃபிக்ஸ் தான். இந்த மாதிரி நிறைய டிராஃபிக் இருக்கிற இடத்துல சிக்னல்ஸ் எப்படி 30 செகண்ட்ஸ் கம்பல்சரி நம்ம சிக்னலில் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பக்கம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த 30 செகண்ட்ஸில் நம்ம கொடுக்குற ஆன் சவுண்ட் இருக்க பார்த்தீங்களா? ஸோ தட் இஸ் கிரியேட் வெரி மச் நாய்ஸ் பொல்யூஷன்ஸ்.
ஸோ அந்த மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு டிஸார்டரையும் கொடுக்காம நான் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நம்மளோட மைண்டுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி சவுண்ட்ஸை வந்து நம்ம எப்பவுமே மினிமம் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நாய்ஸ் பொல்யூஷன் டெஃபினிஷன் பார்க்கலாம். The unwanted, unpleasant or disagreeable sound that cause the discomfort for all living beings. நம்மளோட எல்லா லிவிங் பீயிங்ஸுமே ஒரு சவுண்ட் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் நாய்ஸ் பொல்யூஷன்ஸ். இதை டெசிபிள் அப்படின்றது மூலமா மெஷர் பண்ணலாம். ஸோ இட் இஸ் டெசிபிள் மீன்ஸ் இட் இஸ் அ லாங்கஸ்ட் பில். ஓகேங்களா? ஸோ இதுதான் நாய்ஸ் பொல்யூஷன்ஸ். ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் ஒன் மோர் டெஃபினிஷன். Noise is defined as any undesirable human or machine create the noise which disturb the activity or balance the human activities or living things activities. Noise pollution hazardous. So noise pollutionல நமக்கு என்னென்ன hazardous எல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னடா சவுண்டால் நமக்கு என்ன hazardous வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம அதிகப்படியான ஒரு சவுண்டை நம்ம எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் அந்த சவுண்ட் நம்ம ஹியர் பண்ணும்பொழுது சப்போஸ் இந்த ரெய்னி டைமில் இப்போ நமக்கு மழை காலம் இந்த ரெய்னி சீசனில் திடீர்னு நமக்கு தண்டர் வரும்போது ஒரு இடி அடிக்கும் போது மின்னல் வரும்பொழுது நம்மளோட ஹார்ட் பீட்ஸ் எப்படி இருக்கும் நம்ம எதிர்பார்க்காது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சவுண்ட் வந்து க்ரியேட் ஆச்சுன்னா நமக்கு ஹார்ட் பீட்ஸோட லெவல் என்ன ஆகும் ஹை ஆகும். அதனால நம்ம விளையாட்டை கூட என்ன பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸை நம்ம ஒளிஞ்சு நின்று பறஞ்சு நின்று நான் உங்களை பயமுறுத்தோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஹார்ட்டை வந்து டைரெக்டாக வந்து பாதிக்கக்கூடியது. ஸோ நம்மளோட பாடி வந்து மைண்டும் ஃபியூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த நாய்ஸ் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நாய்ஸ் என்ன பண்ண எப்பயுமே நம்ம கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். ஸோ நம்மளோட பாடி ஹெல்த்துக்கு நாய்ஸ் பொல்யூஷன்றது எப்பயுமே ரொம்ப கம்மியாக இருந்ததுனா தான் நம்மளோட ஹெல்த் வந்து நல்லா வெல்த்தாக இருக்கும். ஸோ ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்ட்ரோல் த நாய்ஸ். ஸோ இந்த வைப்ரேஷன் நம்மளோட பிரெயின் டேமேஜ் பண்ணும், நம்மளோட நர்வ்ஸை வந்து வீக் பண்ணும், நம்மளோட ஹார்ட்ஸோட அந்த பீட்ஸை வந்து வீக்னஸாக மாற்றிடும். ஸோ அதனால் சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிக அளவு நம்மளை சுற்றி இல்லாத அளவுக்கு நம்மளோட சவுண்ட் வேவ்ஸ் வந்து நம்மளை ப்ரிகாஷனாக ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே சவுண்ட் வேவ்ஸோட அஃபெக்ட். ஸோ இது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த சவுண்ட் வேவ்ஸ் எல்லாம் நமக்கு வர ஹெல்த் ஹசார்டஸ். ஓகேங்களா? ஸோ ஹெல்த் அடர்ஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் பார்த்தோம். ஸோ இது மூலமாக சடனாக எக்ஸ்போர் ஆகும்பொழுது லவுட் நாய்ஸ் கர்ஸ் ஹார்ட் அட்டாக் கூட சம்டைம்ஸ் ஹார்ட் அட்டாக் கூட இந்த என்ன பண்ணும் இந்த நாய்ஸ் பொல்யூஷன் வந்து க்ரியேட் பண்ணும். அதனால் என்ன பண்ணும் நம்ம ஹார்ட்க்கு வந்து திடீர்னு சடனாக வைப்ரேட் ஆகிற அளவுக்கு எந்த ஒரு சவுண்டையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது கேட்கக்கூடாது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ லாங் டேர்ம் எக்ஸ்போர்ட் டு த நாய்ஸ் மே சேஞ்ச் த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ஆஃப் பர்சன். நம்மளோட தூங்கக்கூடிய நேரத்தை கூட கம்ப்ளீட்டாக மாற்றக்கூடியது இந்த நாய்ஸ் பொல்யூஷன்ஸ். ஸோ அப்போ நாய்ஸ் பொல்யூஷனை வந்து நம்ம ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படியெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஹியூமனுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். ரொம்ப அதிகமாக சவுண்ட் வச்சு டிவி கேட்குறது பாட்டு கேட்குறது அடுத்தவங்க வீட்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. இட் காஸ் லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இன் ஒன்ஸ் ஒர்க். நாய்ஸ் ஹார்ன். ஸோ ஹார்ன் சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப லோவாக யூஸ் பண்ணணும். எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இரிட்டேஷன், நர்வஸ்னஸ், இன்க்ரீஸ்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர் இது எல்லாமே எது மூலமாக க்ரியேட் ஆகுது இந்த நாய்ஸ் பொல்யூஷன் மூலமாக தான் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த நாய்ஸ் பொல்யூஷனை நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஃபார் பிஸ்னஸ், ஃபார் அஸ் அண்ட் கவர்மெண்ட் இது யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ண இதுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பாருங்கள். டு நாட் அலோ ஃபேக்ட்ரிஸ் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் மக்கள் வசிக்கக்கூடிய இடையில ரொம்ப சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரிஸ் வந்து நம்ம அலோ பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பிளான்ட்ஸ் மோர் ட்ரீஸ். ஏன் ட்ரீஸ் வந்து மோராக பிளான் பண்ணால் ட்ரீஸோட லீவ்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது சவுண்ட் வேவ்ஸை அப்சர்வ் பண்ணக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் எப்படிலாம் சவுண்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் நாய்ஸ் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம்னா டிவி ரேடியோ இது எல்லாமே ரொம்ப லோ வால்யூமில் வச்சு கேட்கணும். ஸோ நிறைய ஹார்ன் அடிக்கும் போது ரொம்ப லோ சவுண்டில் வந்து ஹார்ன் அடிக்கணும். அதுமாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெடியூஸ் த சோர்ஸ் ஆஃப் நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டால் மற்றவங்களுக்கு யாருக்குமே இந்த நாய்ஸ் பொல்யூஷன் வந்து க்ரியேட் ஆகக்கூடாது. இதுதான் இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் என்ன பண்ணலாம் நாய்ஸ் பொல்யூஷனை ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நாய்ஸ் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணது மூலமா நம்மளும் என்ன பண்ணலாம் கம்ப்ளீட்டாக ஒரு ஹெல்தி லைஃப்பை நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இன்ஜினியரிங் கண்ட்ரோல் த டெக்னிக் யூஸ் டெக்னிக்கலில் சவுண்ட் வராத அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் மிஷின்ஸை வந்து இன்ஜினியரிங்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணலாம். ஸோ இது மாதிரிலாம் ப்ரிவென்ஷன் மெத்தடை நம்ம கடைபிடிக்கும் போது ஃபாலோ பண்ணும்பொழுது நம்மளோட என்ன பண்ணணும் நம்மளுக்கு வந்து நாய்ஸ் பொல்யூஷன்லேருந்து நம்மளையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் பாதுகாப்பாகவும் சேஃபாகவும் வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நாய்ஸ் பொல்யூஷன் ரொம்ப அதிக அளவில் நம்ம நாய்ஸ் பொல்யூஷனை கேட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நாய்ஸ் பொல்யூஷன் எப்படி ஸ்டாப் பண்ணலாம்
எப்படி யார் என்ன ஸ்டாப் பண்ண முடியும்? நம்ம தான் நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல்னஸ் இருக்கணும். ஸோ இந்த நாய்ஸ் பொல்யூஷன் நம்ம ஸ்டாப் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு ஹியரிங் ப்ராப்ளம்ஸ் வரும், காது கேளாமல் போயிடும். இந்த ஹியரிங் ப்ராப்ளம்ஸ் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியர்க்குள்ளே ஹியர் ட்ரம் இருக்குது. இது அதிகப்படியான வைப்ரேஷனை வந்து ஃபீல் பண்ணும்பொழுது அது டேமேஜ் ஆகிடும். அந்த டைமில் நம்மளால் கம்ப்ளீட்டாக எந்த ஒரு சவுண்டுமே ஹியர் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். ஸோ இதனால தான் வயசானவங்களுக்குலாம் ஈஸியாக ஹியர் ப்ராப்ளம் வந்து லிசனிங் கெப்பாசிட்டி, ஹியரிங் கெப்பாசிட்டி வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு குறையுது. ஸோ நாய்ஸ் இன்டியூஸ்ட் த நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? நாய்ஸ் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணோம். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன். ஸோ ஆல் ஆஃப் யூ கண்ட்ரோல் டு யூஸ் அ சவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா நம்ம என்ன பண்ணணும்? கண்ட்ரோலை யூஸ் பண்ணணும். நம்மளும் சேஃபாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கும் எந்த வித தொல்லையும் கொடுக்காத அளவுக்கு, டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம ப்ரிவென்ட் அண்ட் ப்ரிகாஷனாக இருக்கணும். ஸோ ஆல் ஆஃப் யூ கண்ட்ரோல் யுவர் நாய்ஸ். ஸோ டோன்ட் மேக் ஓவர் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ ஸ்டாப் நாய்ஸ் பொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ ask in this lesson. Okay, I hope all of you understand. Thank you children.